வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இது பர்சன்டேஜ் டாப்பிக்கோடைய எக்ஸ்டென்ஷனாக தான் நம்ம இதை பார்க்குறோம். பர்சன்டேஜ் டாபிக் பார்க்கலன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சப்ஜெக்டில் போகலாம். ஆக்சுவலாக ஹூ வில் கெட் பெனிஃபிட் ஆஃப் திஸ் கோர்ஸ்? யாருக்கெல்லாம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, பேங்கிங், இன்சூரன்ஸ் அண்ட் ஆல் ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி ஆப்டிடியூட் கேட்குற எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டேரெக்டாக சம்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல். காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க ஆஃப் அன் ஆர்டிகல் விச் இஸ் சோல்ட் அட் 630. செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அட் அ ப்ராஃபிட் ஆஃப் 12.5%. செல்லிங் ப்ரைஸ் வந்து 630, ப்ராஃபிட் வந்து 12.5%. நம்ம எப்பயுமே சொன்னோம் பர்சன்டேஜ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது என்ன சொன்னோம்னா பர்சன்டேஜை வந்து நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றணும். 12.5% அப்படிங்கிறது 1/8 ஃப்ராக்ஷன். ஸோ 12.5% இஸ் ஈக்குவல் டு 1/8 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிறோம். நம்ம 8 வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஆகும், 1 வந்து ப்ராஃபிட். ஸோ நமக்கு தெரியும் இல்லையா ஃபார்முலா, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 போட்டிருக்கோம். நம்ம 100 தான் ஃப்ராக்ஷனாக மாற்றிருக்கோம். ஸோ நமக்கு கிடைச்ச வேல்யூ வந்து 8 வந்து காஸ்ட் ப்ரைஸ், ப்ராஃபிட் வந்து 1. ஸோ இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. டு பி வெரி ப்ரிசைஸ் 8x 1x அப்படின்னு இருக்கும். இந்த எக்ஸுங்கிறது நம்ம அடிச்சிருக்கோம் கரெக்டாக. ஸோ இப்போ நமக்கு செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு தெரியணும். செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் இல்லையா, விச் இஸ் 9x. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? செல்லிங் ப்ரைஸ் வந்து 630 கொடுத்துருக்காங்க. 9x is equal to 630, x is equal to 70. காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு 8x. அப்போ 8 into 70 which is 560. ஆன்சர் வந்து 560. இதான் ஆன்சர். ஸோ திருப்பி நம்ம சொல்லணும் அப்படின்னா 560 தான் ஆன்சர் வந்துச்சு. நமக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கும்போது நம்ம செல்லிங் ப்ரைஸை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கிட்டோம். 1/8 அப்படிங்கிறத வந்து நம்ம எக்ஸாக பார்க்குறோம். எக்ஸை நம்ம வந்து அடிச்சிருக்கோம். ஸோ உண்மையான 560யோட வேல்யூ வந்து வர்றதுக்கு நமக்கு இந்த எக்ஸ் தெரியல. ஸோ நம்ம கொடுத்துருக்க வேல்யூவோட ஈக்குவேட் பண்ணோம். ஸோ அதை வந்து மாற்றி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் an article which is sold at 1470 at a profit. செல்லிங் ப்ரைஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1470. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 16/2/3%. நமக்கு 16/2/3 வந்து 1/6 உடைய ஃப்ராக்ஷன் தெரியும். ஸோ இது மட்டும் நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. 1 to 20 வந்து மெமரைஸ் பண்ணிக்கணும். இன் ஆர்டர் டு டூ ஃபாஸ்ட் ஆப்டிடியூட், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஃபாஸ்ட்டாக பண்ணணுங்கிறதுக்காக தான். கன்வென்ஷனல் மெத்தட் இல்லாமல் ஃபாஸ்ட் மேக்ஸ்னா யூ டோன்ட் ஹேவ் அ டைம் இல்லையா ஃபார் பேங்கிங் அண்ட் அதர் ஸ்டஃப். எக்ஸாம்ஸ் லைக் பேங்கிங்க்கு டைம் கிடையாது. ஸோ அதுதான். ஸோ 6 வந்து நமக்கு காஸ்ட் ப்ரைஸ்ன்னு தெரியும், 1 வந்து ப்ராஃபிட்னு தெரியும். ஸோ நமக்கு என்ன வேணும்? காஸ்ட் ப்ரைஸ் வேணும். செல்லிங் ப்ரைஸ் வந்து ப்ராஃபிட்டுங்கிறனால நம்ம இதை ஆட் பண்ணுறோம். ஆப்வியஸாக வந்து இது லாஸ் அப்படின்னா மைனஸ் பண்ணுவோம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 6 + 1 7x. 7x is equal to 1470. x is equal to 210. 10 times 14, 1 time 10, 210. ஸோ ஆன்சர் வந்து காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 6x. கரெக்டாக? ஸோ 6 into 210 which is 0, 6, 12, 1260. இதான் ஆன்சர். புரிஞ்சா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 1470 கொடுத்துருக்காங்க, ஃப்ராக்ஷனாக எடுத்து மாற்றிருக்கோம். ஃப்ராக்ஷன் வந்து ப்ராஃபிட் அண்ட் காஸ்ட் ப்ரைஸாக மாற்றிருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் இடத்த நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா மற்ற ஃபுல்லாக வந்து கேல்குலேஷன் தான். ஸோ நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டோம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 16/2/3%. ஸோ நம்ம 100ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பர்சன்டேஜ் கிடைக்குது. 100ஆல் டிவைட் பண்ணும்போது நம்ம ஃப்ராக்ஷன் கிடைக்குது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷினுக்கு போகலாம். இப்போ இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஷாப்கீப்பர் செல்ஸ் இஸ் ஆர்டிக்கல் அட் 16/2/3 ப்ராஃபிட் ஆன் செல்லிங் ப்ரைஸ். அதாவது
நமக்கு எப்பயுமே கொடுத்துருப்பாங்க ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 தானே போடுவோம் இல்லையா. ஆனால் இந்த சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் பை செல்லிங் ப்ரைஸ் இன்ட்டு 100. அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 16.2/3% கேட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரிஜினல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே கிவன். இப்போ நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம். செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 16.2/3% ஆன் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்வியஸாக நமக்கு என்ன கிடைக்கும், 16.2/3 வந்து அதோடைய ஃப்ராக்ஷன் வந்து என்னது 1/6. ஸோ 1/6 இதில் வந்து இந்த 6 இருக்குது இல்லையா, இது செல்லிங் ப்ரைஸ், 1 வந்து ப்ராஃபிட். ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து அப்போ 5. கரெக்டாக உண்மையான ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 1/5 இன்ட்டு 100. இந்த 5 எப்படி அரைவ் ஆகணும்னா காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ப்ராஃபிட். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 6 மைனஸ் 1. ஸோ 1 times 2 times 0. ப்ராஃபிட் உண்மையான ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 20%. ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். Find the shopkeeper sells his good at 8/1/3 profit on selling price. Profit is equal to 8/1/3. 8/1/3 வந்து 1/12. கரெக்டா 8/1/3 வந்து 1/12. இப்போ நமக்கு என்ன தெரியும், 12 வந்து செல்லிங் ப்ரைஸ், அதான் இந்த சம்மில் கொடுத்துருக்காங்க. 1 வந்து ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 12 minus 1 which is 11. நமக்கு உண்மையான ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 1/11 இன்ட்டு 100. 1/11 வேலையை நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம். 1/11 வந்து 9, 1/11. நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். A man sells his good at 25% loss. 25% அப்படிங்கிறது 1/4. இது வந்து நமக்கு லாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 25% லாஸ் ஆன் செல்லிங் ப்ரைஸ். அப்போ இது செல்லிங் ப்ரைஸ். இங்கே காஸ்ட் ப்ரைஸ் இருக்கு, ப்ராஃபிட்னா இங்கே செல்லிங் ப்ரைஸ் இருக்கும், லாஸ்னா இங்கே செல்லிங் ப்ரைஸ் இருக்கும். இது காஸ்ட் ப்ரைஸ். அப்போ நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் வேணும்னா செல்லிங் ப்ரைஸ் ப்ளஸ் லாஸ். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ ஃபைண்ட் த லாஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது லாஸ் வந்து இங்கே என்னது 1. 1 காஸ்ட் ப்ரைஸ் என்னது 5. 5 இன்ட்டு 100 இதுதான் லாஸ் பர்சன்டேஜ். 5 வந்து 1 times 2 times 20%. ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். The cost price of 16 article is equal to selling price of 14 article. Cost price of 16 article is equal to selling price of 14 article. இந்த percentage போட்டேன். selling price of 14 article. நமக்கு என்ன தெரியும், obviously fraction கொண்டு வரணும். அப்போ தான் நம்மளோட மெத்தடில் போட முடியும். Cost by selling price is equal to 14/16. 14 இது இங்கே 16 இங்கே கொண்டு வந்திருக்கோம், செல்லிங் ப்ரைஸ் இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஸோ காஸ்ட் பை செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 14/16. ஆப்வியஸாக வந்து இங்கே ப்ராஃபிட் தான் இருக்குது, ஏன்னா செல்லிங் ப்ரைஸ் 16, காஸ்ட் வந்து 14 இருக்குது. ஸோ ஆப்வியஸாக இங்கே ப்ராஃபிட் தான் இருக்குது. ப்ராஃபிட் வந்து என்னது 2, காஸ்ட் ப்ரைஸ் என்னது 14. 2/14 இன்ட்டு 100. 1/7. 1/7 உடைய வேல்யூ என்னது 14. 2/7. Profit percentage is equal to 14. 2/7%, which is D option. ஓகேவா? ஸோ ஒரு பொருளோட 16 பொருள் விற்கிறதோடைய விலை வந்து காஸ்ட் ப்ரைஸில் விற்கிற விலை வந்து 14 ப்ராடக்ட் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னாலே இங்கே நமக்கு ப்ராஃபிட்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம அதை ஃப்ராக்ஷனில் கொண்டு வரோம்.
இங்கே இது காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தெரியும், இது செல்லிங் ப்ரைஸ்ன்னு தெரியும். நமக்கு ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 அது நமக்கு தெரியும். ஸோ ப்ராஃபிட் வந்து 2, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 14. எக்ஸாம் பார்க்கலாம். The cost price of 2750 article is equal to selling price of 2500 article. So cost price by selling price S இங்கே கொண்டு வந்துட்டோம். 2500 by 2750 00 cancel. 25 டேபிளில் 1 times 25 1 times 25 11 times இப்போ 10 by 11 fraction. இதில் வந்து நமக்கு 10 வந்து காஸ்ட் ப்ரைஸ், 11 வந்து செல்லிங் ப்ரைஸ். அப்போ we have a profit is equal to 1 by காஸ்ட் வந்து 10 into 100. இங்கெல்லாம் நமக்கு எக்ஸ் இருக்குது, உண்மையான வேல்யூ இருக்குது, எக்ஸ் இருக்குது. நம்ம இங்கே இந்த எக்ஸ் கேன்சல் ஆகிறனால நம்ம கொண்டு வரதில்லை. ஸோ விச் இஸ் 10%. A option. So இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். Cost price of 12 article is equal to selling price of 9 article. Selling is equal to 9 by 12 which is 3 by 4. Okay. At the same time discount of 10 article is equal to profit of 5 article. ஸோ இப்போ நம்ம இன்னொரு புது கான்செப்ட் பார்க்க போகிறோம். என்னென்னா இங்கே வந்து காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, இங்கே வந்து செல்லிங் ப்ரைஸ் இருக்குது. இப்போ ப்ராஃபிட் நம்ம எடுத்துக்கலாம். இது நமக்கு கூட நம்மளுடைய ப்ராஃபிட். அதே மாதிரி இங்கே வந்து மார்க்கெட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம ஷர்ட் கடையெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், 1000 rupees அப்படின்னு போட்டுட்டு டிஸ்கவுண்ட் 10% அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க இல்லையா. அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் 10% அப்புறம் 900 செல்லிங் ப்ரைஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது டிஸ்கவுண்ட். இப்போ நமக்கு டிஸ்கவுண்ட் ஆஃப் 10 articles is equal to profit of 5 articles அப்படிங்கிற இன்னொரு புது தகவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். டிஸ்கவுண்ட் ஆஃப் 10 articles is equal to profit of 9 articles. அதே மாதிரி நம்ம இதை ஃப்ராக்ஷனில் கொண்டு வந்து போகிறோம். டிஸ்கவுண்ட் பை ப்ராஃபிட் is equal to 5 by 10 which is 1 by 2. நம்ம இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 3 வந்து காஸ்ட் ப்ரைஸ்னு வச்சுக்கலாம், ப்ராஃபிட் வந்து 1ன்னு வச்சுக்கலாம், செல்லிங் ப்ரைஸ் வந்து 4ன்னு வச்சுக்கலாம். நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் தெரியாது. ஸோ இது ரெண்டையுமே ஒரே, ஏன்னா இங்கே வந்து நமக்கு எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கணும், இங்கே ஒய் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே ஒரே இதில் கொண்டு வரதுக்காக நம்ம வந்து இப்போ என்ன இங்கே வந்து டிஸ்கவுண்ட் பை இது பி, ஆக்சுவலாக டி பை பி. நம்மளோட ப்ராஃபிட் என்னது நமக்கு 2ன்னு தெரியும். ஸோ இதை 2ஆக மாற்றிக்கலாம். அப்போ இங்கே இருக்க எல்லாத்தையுமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்படிங்கும்போது இங்கே வந்து என்ன ஆகும், 6 ஆயிரும், இது 2 ஆயிரும், இது 8 ஆயிரும், இது 1, டிஸ்கவுண்ட் 1. ஸோ 8 + 1 9. இப்போ நமக்கு எல்லா வேல்யூவும் தெரிஞ்சிச்சு. ஓகேவா. இப்போ நம்ம பர்சன்டேஜ் போடுவோம். இப்போ நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா 2/6 போடுவோம். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், டிஸ்கவுண்ட் வந்து எப்பயுமே மார்க்கெட் ப்ரைஸில் தான் போடுவாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 பை மார்க்கெட் ப்ரைஸ் என்னது 9. நமக்கு இந்த டிஸ்கவுண்ட் இதில் தானே 10% கொடுப்பாங்க, செல்லிங் ப்ரைஸில் கொடுக்க மாட்டாங்க, கரெக்டாக. ஸோ 1/9 into 100 which is 1/9 into 100 வந்து 11. 1/9 11 1/9 நமக்கு 2 இதில் போட்டாலும் சரி இதில் போட்டாலும் சரி ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் இருக்கும். 2/6 which is 1/3 into 100 which is 33. 1/3 இதை நம்ம டெசிமலில் கொண்டு வரணும். 33.33 11.11%. அவங்க கேட்டிருக்க கொஷின் வந்து ப்ராஃபிட் அண்ட் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜோட டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ விச் இஸ் 33.33% minus 11.11% which is 22.22%. இதுதான் நம்மளுடைய ஆன்சர், டி ஆப்ஷன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே புதுசாக ஒரு கான்செப்ட் வந்திருக்கு, என்னென்னா டிஸ்கவுண்ட்டுங்கிற ஒரு கான்செப்ட். மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது நம்ம கடையில் வந்து இருக்கிற 1000 ரூபா அப்படிங்கிற வேலை, அதில் டிஸ்கவுண்ட் போக தான் நம்ம செல்லிங் ப்ரைஸில் இருக்கும். ஸோ இவங்க 2 இது கொடுத்துருவாங்க. முதல்ல நம்ம ஃப்ராக்ஷனை கொண்டு வந்துக்கிறோம், அதுக்கப்புறம் ஃப்ராக்ஷனில் ஆன்சரை சால்வ் பண்ணுறோம். புரியலைன்னா பாஸ் பண்ணி பாருங்கள்.
ஸோ இதெல்லாம் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் ஒரு 3 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதையும் நல்லா பாருங்கள். ஐகார்டில் வந்து அதை நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்த கொஷின். Cost price of 12 articles is equal to selling price of 9 articles. So cost price selling is equal to 9 by 12, 3 by 4. Discount of 8 articles is equal to profit of 9 articles, 6 articles. So discount by profit is equal to 6 by 8, which is also 3 by 4. Okay. $12, 9, discount of 8 is equal to, okay, இது நம்ம போட்டுட்டோம். நமக்கு இங்கே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 1/3 into 100, which is 33.33%. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 3, செல்லிங் ப்ரைஸ் 4, இது வந்து 1. நமக்கு இங்கே ப்ராஃபிட் வந்து 1, இங்கே வந்து நமக்கு 4 இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நம்ம சேமாக கொண்டு வரதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே இந்த ப்ராஃபிட்டையும் அதையும் சேம் ஆகும். அப்போ இன்ட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 4 3s are 12, 4 16, டிஸ்கவுண்ட் வந்து 3. ஸோ இதை ஆட் பண்ணும்போது 9. இது புரிஞ்சா? அதாவது இதுவும் இதுவும் வேறு வேறு. இங்கே 3x இருக்கும், 4x இருக்கும். ஸோ அதை நம்ம எக்ஸை அடிச்சிருப்போம், அதனால் நம்ம 3 by 4 கொண்டு வந்துருக்கோம். இங்கே வேறு இருக்கும், ஒய்ன்னு இருக்கும். இதை நம்ம சேமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் காமனாக ஒரு ஃபேக்டர் எடுத்து, காமனாக என்ன இருக்குது, நமக்கு ப்ராஃபிட் 1 இருக்குது. ஸோ இதுக்கும் காமனாக இருக்கிறது ப்ராஃபிட் மட்டும்தான் நமக்கு தெரியும். காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் தெரியாது. இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் தான் நமக்கு தெரியும் இதில். ஸோ நம்ம என்ன கொண்டு வரோம், 4 வந்து காமனாக கொண்டு வரோம். இப்போ 4 இதாக்கணும்னா இதையும் 4 ஆக்கணும். எல்லாத்தையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அதனால் அதுக்கப்புறம் நமக்கு டிஸ்கவுண்ட் 3 கிடச்சிச்சு. இப்படி பண்ணனால தான் நம்ம டிஸ்கவுண்ட் 3 ஆட் பண்ணி 19 போடுறோம். 16 + 3 19 போடுறோம். ஸோ நமக்கு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் 3 by market price. Market price 19 into 100. கரெக்டா? ஸோ 300 by 19. 319 டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குது, 1 times 19, பேலன்ஸ் 11, 110, 5 times 95, பேலன்ஸ் 15, 150, பாயிண்ட் வைக்கிறோம். 5 times வந்து 95, 6 times, 7 times 133, 133, பேலன்ஸ் 17, 7 times போட்டோம், பேலன்ஸ் 17, 170. நமக்கு தெரியும் 10 times 190. இப்போ 9 times 171, 19 கழிச்சிருங்க. அப்போ கண்டிப்பாக 8 times தான் இருக்கும், 15.78. 319 டிவைட் பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் பண்ணல. இப்போ 1 times போகும்போது மீதி 11 வருது, 110 ஆயிடுச்சு. 190 பாதி வந்து 95, அதான் 5 தடவைன்னு போட்டுருவோம். மீதி 15 இருக்குது, 150 இருக்குது. 6வது தடவையும் 7வது தடவையும் கூட்டி பார்க்குறோம், 133 வருது. ஸோ 17 கம்மியாக இருக்குது, 170 ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம அதை 8ஆல் டிவைட் பண்ணும்போது 15.78 கிடைக்குது. இப்போ நம்ம வந்து 33 ஏன்னா அவங்க கேட்குறது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கேட்டுருக்காங்க. ஸோ 33.33 மைனஸ் 15.78%. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இங்கேருந்து 1 குறைஞ்சிச்சுன்னா இது 100 ஆயிரும். ஸோ இது 32 மாற்றிக்கோங்க. ஏன்னா 33லேருந்து 78 கழிக்கணும் இல்லையா, இது 32 மாற்றிக்கோங்க. இது 133 மாற்றிக்கோங்க. 133லேருந்து 78 கழிச்சுக்கோங்க, விச் இஸ் 13லேருந்து 8 கழிச்சிச்சுன்னா 5. இது 2 ஆயிருக்கும். இப்போ இது 12 ஆயிரும். 12லேருந்து 7 போச்சுன்னா 5. ஸோ 55, 32 ஆயிடுச்சு. 12, 2 times 12 5 போச்சுன்னா 7, 1.
17.5%. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிவிஷன் மட்டும் விட்டுருங்க, டிவிஷன் வந்து கால்குலேஷன் நீங்களே போட்டுருவீங்க. ஸோ 33.33% மைனஸ் 15.78% தான் பண்ணியிருக்கோம். வேறு ஒன்றும் கால்குலேஷன் பார்க்குறதுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும், பட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஃப்ராக்ஷனு கொண்டு வந்திருக்கோம், அதுக்கப்புறம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். After selling 72 articles, a man loses selling price of 9 articles. லூஸ் பண்ணியிருக்காரு. ஃபைன் லாஸ் பர்சன்டேஜ் கேட்டிருக்கேன். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், லெட் ப்ரைஸ் ஆஃப் ஒன் ஆர்டிக்கல் பி ₹1. இப்போ 72 ஆர்டிகல்ஸ் எடுத்திருக்காரு. அப்படின்னா அவர் 72 rupees சம்பாதிச்சிருக்கார். 9 ஆர்டிகல்ஸ் அவருடைய செல்லிங் ப்ரைஸில் மேன் லூசஸ் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 9 ஆர்டிகல்ஸ். அப்போனா 9 rupees ஒரு ஆர்டிக்கலுடைய விலை ₹1 அப்படின்னா விற்கிற விலை செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒன் ஆர்டிக்கல் பி ₹1. 72 rupees சம்பாதிக்க வேண்டிய இடத்துல 72 ஆர்டிகல்ஸ் விற்றுருக்காரு. அதில் 9 ஆர்டிக்கலோட விலை போயிடுது. ஸோ இது வந்து லாஸ். நமக்கு என்ன தெரியும், இது வந்து செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ப்ளஸ் லாஸ், which is 72 plus 9 is equal to cost price is equal to 81. Loss percentage is equal to 9, which is loss another cost price 81 into 100. இது வந்து 9 times 1/9 உடைய வேல்யூ வந்து 11 1/9 is equal to 11 1/9%. இதான் ஆன்சர். ஸோ தேங்க்யூ. இன்றைக்கான கிளாஸஸ் இவ்வளோ தான். நம்ம இது மாதிரி இன்னும் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். லாஸஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கோம். கீப் சப்போர்ட்டிங், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.